போதைப் பொருட்களுக்கு அடிமையாக மாட்டோம். போதைப் பொருட்களுக்கு அடிமையாக மாட்டோம். குடிப்பழக்கம் நாட்டுக்கும் வீட்டுக்கும் உயிருக்கும் கேடு. குடிப்பழக்கம் நாட்டுக்கும் வீட்டுக்கும் உயிருக்கும் கேடு. வருங்கால கலெக்டர் மேடம், கடந்த 2 நாளா உங்க ஊர்லயே தங்கி இருந்து உங்க ஊர்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையான படிப்பெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அது மட்டும் இல்ல, இந்த ஊரை பிடிச்சிருந்த கெட்ட பழக்கமான குடிப்பழக்கத்தை இன்னைக்கு இந்த ஊரை விட்டு விரட்டி விட்டுருக்காங்க. இனிமே இந்த மலையூர் போதை இல்லா புது ஊரா இருக்கும். இதை செஞ்சு காட்டிய வருங்கால கலெக்டர் மேடத்துக்கு வா. குஷாவோட அப்பா முழு நேர குடிநோயாளியா இருந்தாரு. இப்ப அவரு தெரிஞ்சிட்டாரு. இந்த 2 நாள்ல இவரு குடிய பத்தி நினைச்சு கூட பார்க்கல. நீங்களும் இவர மாதிரி குடிப்பழக்கத்தை எந்த காலத்திலும் தொடாம இருக்கணும். இவருடைய மன உறுதிய உங்க எல்லாரும் முன்னாடியும் மாலைய போட்டு பாராட்டணும்னு நினைக்கிறேன். ஆனந்த், மாலைய அவருக்கு போடுங்க. எனக்கு எதுக்கு? உங்க ஊருக்கு வந்தது, உங்களோட பழகுனது எல்லாமே எனக்கு ரொம்ப சந்தோஷத்தையும் மன நிறைவையும் கொடுத்திருக்கு. இதே மாதிரி நான் ஒவ்வொரு வருஷமும் இந்த ஊருக்கு நான் வருவேன். இங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் நல்ல வழியை காட்டுவேன். இப்போ நான் இங்க இருந்து கிளம்புறேன். மேடம், உங்களுக்கு கார் அரேஞ்ச் பண்ணிருக்கோம். இப்போ வந்துரும் மேடம். கார்ல அதுக்கு நான் நம்ம வண்டியில கூட்டிட்டு போய்க்கிறேன். தேவையில்லை, நான் எப்படி வந்தனோ அப்படியே போய்க்கிறேன். மேடம், கார் வந்துருச்சு. தெலுங்க தெலுங்க தள்ளுங்க, கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. தள்ளி வாங்க. போலாம். ஓகே, நான் பாத்துக்கிறேன். வைங்க. ஏய், நல்லா கேட்டுங்க. சக்தி கார்ல கிளம்பிட்டா. அவ கூட சரண்யாவும் வரா. 2 பெரிய ஈவு இறக்கலாம போட்டு தள்ளணும். புரியுதா? என்ன மெயின் ரோட்ல வச்சு சம்பவம் பண்ணிடலானே. வேணாண்டா, ஏதாச்சும் காரு பஸ்ன்னு வந்துகிட்டே இருக்கும். ஆனா சக்தி வர காரை காட்டுக்குள்ள திருப்பி விட்டோம்னா யாரோட சத்தம் இல்லாம ஈஸியா போட்டு தள்ளிடலாம். சூப்பர் ஐடியாண்ணே. காட்டுக்குள்ள போயிட்டா ஒருத்தருக்கும் தெரியாது, ஒரு பையன் வரமாட்டான். இந்த வாட்டி நம்ம மிஸ் பண்ண கூடாதுடா. காட்டுக்குள்ளேயே வச்சு சக்தியோட கதையை முடிக்கணும். சரிண்ணே. ஏய் சக்தி, உன்னை மலையூர்ல வச்சு போட்டு தள்ளணும்னு பார்த்தேன். அது முடியாம போச்சு. ஆனா இப்ப நான் விட மாட்டேன். நீ வர்ற காரை அந்த காட்டுக்குள்ள திருப்பி விட்டு உன்னை எமலோக அனுப்பி வைக்கிறேன். வா, சாவ தேடி சீக்கிரமா வா. வெற்றி இந்த மாதிரி நல்ல காரியம் பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. உண்மையிலேயே அவன் கிரேட் தான். என்ன சொன்ன சக்தி? வெற்றி அண்ணனே கிரேட்னு சொன்னியா? அண்ணே, ரொம்ப ஆச்சரியப்படாதீங்க. ஸ்கூல் பிள்ளைங்களோட படிப்பெல்லாம் ஏத்துக்கிட்டு இருக்கான்ல, அந்த நல்ல காரியத்தை தான் நான் கிரேட்னு சொன்னேன். அவனெல்லாம் கிரேட்னு சொல்லல. டைவர்ஸ் பேப்பர்ல அண்ணன் கையெழுத்து போடலன்ற விஷயத்த சக்தி கிட்ட சொல்லிடலாமா? இதுக்கப்புறமா அதை மறைச்சு வச்சு என்ன பிரயோஜனம்? வெற்றியை பத்தி இவ நல்ல விதமா பேசும்போதே சொல்லிடலாம். வெற்றி டைவர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ணது நல்லதா போச்சு. இனிமே யார் தலையுடன் இல்லாம நான் இந்த மாதிரி சோஷியல் சர்வீஸ் நிறைய பண்ண போறேன். ஆஹா, இப்ப இந்த உண்மையை சொல்ல முடியாது போல இருக்கே. சரி, ஊருக்கு போனதுக்கு அப்புறம் கண்டிப்பா சொல்லிடலாம். என்னண்ணே இவ்ளோ ஸ்லோவா போற? அண்ணே
ஆக்சிலேட்டர் நல்லா அழுத்தி மிதினே, அப்பதானே அன்னி போற காரை நம்ம அப்படியே போய் ஓவர்டேக் பண்ணி போக முடியும். ஆமாண்ணே, சக்தியனி காரும் நம்ம ஜீப்பும் ரோட்ல அப்படியே ஜோடி போட்டு போனாதானே சக்தியனிக்கு உங்களுக்கு கோபம் குறையும். டேய், நீங்க 2 பேரும் எங்களை சேர்த்து வைக்கிறதுக்காக ஐடியா சொன்ன மாதிரி இல்லையே, எங்களை பிரிச்சு விட தான் ஐடியா சொல்றீங்க. கொஞ்ச நேரம் உங்க திருவாயை மூடிட்டு வரீங்களா? ஓகேண்ணா, போன போன போன. டேய், இதை தூக்கிட்டு போய் அங்க வைங்கடா. சரிண்ணா. வண்டி வரும்போது ரூட்டை மாத்தி விடலாம். ஏய் புறா தூக்கு. ஏய் சீக்கிரம் மறடா, அந்த கட்டையத்து போடா. சரிண்ணா. ஏய் இங்க வா, இது எடு, வா தூக்கு. புடி புடி. ஏய், சக்தியோட கார் இந்த பக்கமா தான் வரும், நாம அங்க நிப்போம். சரியா? பொருள் எடுத்துக்க. ஏய் வாடா, அப்படி வாடா, இங்கே நில்லுங்கடா. என்ன இப்போ வந்துடுவாடா. என்ன விடக்கூடாதுண்ணே. வருது வருது, தூக்கிடலாம். மறைஞ்சிருங்கடா, மறைஞ்சிருங்கடா. வாடா பின்னாடி.